நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி விஸ்வாசுவ வருடம் மே 18ஆம் தேதி ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது. ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் உண்டு. இவர் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த ஆதிபத்தியத்தை கொண்டு தான் நமக்கு பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ மேஷ ராசியில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாயோட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்ளுவார் ராகு. அப்படிதான் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ, எந்த கிரகத்தின் அதிபதியாய் அந்த கிரகமாவே அவர் செயல்பட தொடங்குவார். ராகுவை வைத்து தகப்பனார் வழிகளையும் கேதுவை வைத்து தாயார் வழிகளையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவர்களால் நமக்கு என்ன பலன், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். எனவேதான் ராகு தந்தை வழிக்காரகன் அப்படின்னும் கேது தாய் வழிக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க. தார தோஷம், கலத்திர தோஷம், புதிர் தோஷம், புத்திர தோஷம் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் நம்மளால. ஒருவருடைய வாழ்க்கையில கல்வி, ஞானம், திருமணம், குழந்தை, வேலை, வெளிநாடு, சம்பாத்தியம், நம்ம செய்கின்ற கர்ம வினை, இதை எல்லாத்தையுமே நமக்கு பாடங்களை கத்து கொடுக்கறதுக்கு ராகு கேது அப்படிங்கிற முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யும். இப்படிப்பட்ட ராகு கேதுக்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னத நம்ம விரிவாகவே பார்ப்போம். மே மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பேச்சு மீன ராசியில இருந்துட்டு வந்த ராகு கும்ப ராசிக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேது முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்ல, பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். அதனால மீன ராசியில இருந்த ராகு கும்ப ராசிக்கும், கன்னி ராசியில இருந்த கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க. பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்களால நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னோக்கி செல்ல போறோம் அப்படிங்கறத பார்த்துருவோம். இந்த ராகு கேது பயிற்சியால மேஷம், கன்னி, தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ராகு கேதுக்களால 1.5 ஆண்டு காலம் கும்பத்துல ராகுவும் சிம்மத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க. கடக ராசிக்கு அஷ்டமத்து ராகு, கும்பத்திற்கு ஜென்மத்துல ராகு, மகரத்துக்கு அஷ்டமத்துல கேது, சிம்மத்துக்கு ஜென்மத்துல கேது அப்படிங்கறதால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் இந்த 4 ராசிக்காரர்கள். ராகு பகவானும் கேது பகவானும் நாகம் சம்பந்தமான கிரகங்கள் அப்படிங்கறதால நாக தேவதைய வணங்கி வந்தீங்கனாலோ அல்லது துர்க்கையையும் விநாயகரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ராகு கேதுக்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தாக்கங்கள் அப்படிங்கிறது குறையும். மீன ராசிக்காரர்களுக்கும் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்க போகுது? மே மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பேச்சு. ராகும் வரக்கூடிய இடம் பார்த்தோம்னா வெறியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல வரப்போறாரு. கேது 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு ராகு வருவதால வீண் விரயங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நியதி. 7.5 சனியும் நடைபெறுவதால வீண் விரயங்கள்லிருந்து நீங்க விடுபடுறதுக்கு சுப விரயங்களை மேற்கொள்ளுங்க மீனராசிக்காரர்கள். அடிக்கடி பயணம் அப்படிங்கிறத சென்று வருவீங்க. உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம்லாம் நிகழும். இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். அப்போ ஏற்றுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிறது நல்லது. இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றம் கிடைக்குதோ அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்குங்க. கடன் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு காலகட்டத்தில் இருக்க தான் செய்யும். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு வரும் பொழுது, விரயஸ்தானத்தில் ராகு வரும் பொழுது விரயங்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த விரயங்களை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் மீனராசிக்காரர்கள் கையில் இருக்குது. 6ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறதால உத்தியோகம், தொழிலெலாம் திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களால், எதிர்பாலினத்தவரால் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகள் வரலாம். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். அவசரமா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நிதானமா முடிவெடுக்க கத்துக்கணும் மீனராசிக்காரர்கள். அலுவலக பணியிலெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே செய்து முடிங்க. மற்றவர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டாம். இந்த வேலையை நான் பார்த்துட்டு நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, இந்த வேலையை முடிச்சு கொடு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லதையும் அவர் தட்டிட்டு போயிடுவாரு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கெட்டதா இருந்ததுன்னா மட்டும் உங்களுக்கு வந்துடும். அப்ப மற்றவர்களுக்கு ஒப்படைச்சாலே அதுல ஒரு பிரச்சனை அப்படிங்கிற போது நீங்க அதை ஒப்படைக்காம இருக்கிறது தான் நல்லது. 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து மீனராசிக்காரர்கள்
ஏதாவது ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. கடந்த 2.5 வருடங்களாக உங்கள் ராசியிலேயே வந்திருக்கிறார் ராகு. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கொடுத்துருப்பாரு. நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எழுந்திரிச்சிருக்கவே முடியாது உங்கள் ராசியிலே இருந்துட்டு வந்த ராகுவால். ராகு உங்கள் ராசியை விட்டு விலகி 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. அதுவே கொஞ்சம் நல்லது தான். விரயம் வந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம சுப விரயங்களாக நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தையும் பாசிட்டிவான எண்ணத்தையும் வளர்த்துக்கணும் மீனராசிக்காரர்கள். இன்னும் நிறைய பேருக்கெல்லாம் ராகு மீனராசியில் இருக்கும் பொழுது மருத்துவ செலவு அதிகரிச்சிருக்கும், தன்னம்பிக்கையை இழந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு பிரச்சனையாகவே இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு புரியாமல் தவிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் இருந்துட்டு வந்த ராகு விலகுறாரு. இனிமேல் நிம்மதி கிடைக்க போகுது, நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ராகு உங்கள் ராசியை விட்டு போகிறார். அப்போ 7 இருந்துட்டு இந்த கேது 6க்கு வரும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் மற்றவங்க கிட்ட போய் சொல்லும் பொழுது அது 4ஆக இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே உட்காந்து பேசி தீர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உங்களுடைய குடும்ப விஷயம் மற்றவர்களுக்கு தெரியாமலும் இருக்கும், மற்றவர்களுடைய தலையீடு உங்கள் குடும்பத்துக்குள்ளே விழாமலும் இருக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியில் பணவரவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்க போகுது. யாருக்கெல்லாம் எதிர்காலத்தை பற்றிய பயமும் ஒரு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் அது பெருசாக இருக்குமோ இல்லை அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்கும்னு பயந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, அந்த பயம் அப்படிங்கிறது நீங்கும். கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. அரசியலில் இருந்தவங்களுக்கெல்லாம் இழந்த பதவிகள் இழந்த பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு விரயங்களை குறைப்பாரு. அப்போ தேவையற்ற தண்ட செலவுகளை குறைச்சி நல்ல செலவாக சுப செலவாக மாற்றி கொடுக்க போகிறாரு குரு பகவான். ராகு விரயத்தில் வந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதால உங்களுக்கு அது சுப செலவாக மாறும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க போகிறார். யாரை நம்பி பணம் கொடுத்தீங்களோ அவர்களே திரும்ப உங்களிடம் பணத்தை சேர்க்க போகிறாங்க. உங்கள் மீது பயம் அப்படிங்கிறது வரும். அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. விரயத்தில் இருக்க ராகு குரு பகவானுடைய பார்வையில் அமர்வதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் எல்லாமே நன்மையாக முடிய போகுது. ஜென்மத்தில் சனி இருக்கிறதால கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது வரும். அதில் ஒன்றும் தவறு இல்லை. மாற்றத்தை செய்தாலே போதும், உங்களுக்கு அமோகமான நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. அயல் நாட்டுக்கு அதாவது வெளிநாட்டுக்கு சென்று குடியுரிமை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் கூட இருக்குது மீன ராசிக்காரர்களுக்கு. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு சங்கங்கள் இருக்குது. அந்த சங்கத்தில் சேர்ந்து பெரிய ஆளாக நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த சங்கத்தில் பெரிய ஆளாக போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும். 6ஆம் இடத்துல கேது இருப்பதால அஜீரண கோளாறு, ஒரு சிலருக்கெல்லாம் வயிற்றில் சதை வளர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் குரு வரும் பொழுது பெரிய வெற்றி அப்படின்னு உண்டு. வேறு எந்த எதிர்மறையான ஆற்றல் இருந்தாலும் அவற்றை எல்லாத்தையுமே குரு பகவானுடைய பார்வை தவிடுபொடியாக்கும். விரயஸ்தானத்தில் ராகு அமர்வதால் இரவில் தூக்கம் அப்படிங்கிறது வராது. ஆனால் முழித்திருக்காம தூங்க முயற்சி செய்கிறது தான் நல்லது. நமக்கு கஷ்டம் கொடுத்தவளுக்கு திருப்பி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். 12ஆம் இடமான சூழ்ச்சி ஸ்தானத்தில் இருக்கிறதால சூழ்ச்சியால் வெற்றி அடையுவீங்க மீனராசிக்காரர்கள். யாரோ ஒருவர் செய்த விஷயத்துக்கு உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய பணவரவு அப்படிங்கிறது உண்டு. சேமிப்பீங்க. ஆடம்பர சுற்றுலா, வீட்டுக்கு தேவையான பொருள், இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கோபப்படாமல் இருங்க. வீட்டில் இருக்கிறவர்களோட விட்டு கொடுத்து போகணும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது தனிமை உணர்வு கொடுக்கும். அப்போ வீட்டில் இருந்து வெளியில் செல்லும் சூழல் அப்படிங்கிறது வரும். வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே எல்லாம் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளுக்கு
ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு மாற்று மருத்துவம் அப்படிங்கிறது கை கொடுத்து உதவும். 6ல் கேது வரும் பொழுது எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். அப்போ அதற்குண்டான மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். குறிப்பாக நல்லா தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும். யாரிடமும் கடன் வாங்குவதையோ கடன் கொடுப்பதையோ தவிர்த்துக்கணும். உங்களிடத்துல என்ன இருக்கோ அதை வச்சு செலவு பண்ண கற்றுக்கணும். சனி உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. விரைய ராகுவாலும் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவாலும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறத்துக்கு அஷ்டமியில் பைரவரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியமும் தங்கு தடையின்றி நடக்கும்.